திருப்பாவையினுடைய 21வது பாட்டு. எம்பெருமானுடைய பெருமைகள் வேதத்திலே எப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து ஆண்டாள் நாச்சியார் அழகான தமிழிலே கொடுக்கிறாள். இந்த 21வது பாட்டிலே எம்பெருமானுடைய பெருமையை சொல்லுகின்றார். ஏற்ற கலங்கள் எதிர்பங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்ற படைத்தாய் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே புயலழாய் மாற்றார் உனக்கு வலி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடி பணியும் ஆப்போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோரம்பாவை எடுத்து சொல்றான். உன்கிட்ட எவ்வளவு பேர் சண்டை போட்டான், எவனாவது ஒரு ஆளாவது உன்கிட்ட சண்டையில ஜெயிச்சானா? கடைசியில ஆனானப்பட்ட ராவணனே என்ன பண்ணான், தலையை தொங்கப்பட்டுக்கிட்டு போனான். முதல் நாள் யுத்தத்திலேயே ராவணன் கடைசியா அம்பால அடிபட்டு கிடந்தான் என்பது நம்ம பின்னாடி கதையை பார்க்கிறோம். ஆனா அவன் இறந்து போனது முதல் நாளே இறந்து போயிட்டான். ஏன்னா அவனுடைய வெறும் உடம்பு தான் போச்சுங்கிற. ஏன்னா மானத்தையும் கீழே போட்டு போனான். முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தோளும் எக்காலமும் யாராலும் வெலப்படாத அந்த சங்கரன் கொடுத்த வாழும் எல்லாம் கீழே போட்டுட்டு போயிட்டான். இன்று போய் நாளை வாயின்னுட்டு அண்ணல் எப்ப சொன்னாரோ அப்பயே அவனுடைய உயிர் போயிடுச்சு. அவரை சும்மாதான் அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான். அது செத்த பாம்பு அடிச்ச மாதிரி தான். அதனால மாற்றார்னா இவனுக்கு மாற்றார் கிடையாது. எம்பெருமானுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாருமே அவனுக்கு அவன் பிள்ளைக தானே. ஆனா மாற்றார் என்றது ஆஸ்திதர்களிலே மாறுபட்ட கருத்துடையவர்கள், அதாவது பாகவத விரோதிகள். பகவத் விரோதிகளா இருந்தா பிரச்சனை கிடையாது. இங்க மாற்றார்ங்கிற சொல் யாரை குறிக்கும் என்று சொன்னால் பாகவத விரோதிகளை குறிக்கும், அனாஸ்திதர்களை குறிக்கும். அப்படின்னுட்டு மாற்றார் அவர்களையே அழிக்க மாட்டாராம். அந்த அதாவது நீங்க சைக்கிளை காத்து இறக்கி விட்டா சைக்கிள் இப்படி போக முடியும், தள்ளிக்கிட்டு தானே போகணும். முன்னாடி பறந்தவனுக்கு எதனால பறந்தான், சைக்கிள் நல்லா இருந்தது பறந்தான். காத்து பிடிங்கி விட்டா அந்த சைக்கிள் ஓடாது. அந்த மாதிரி இவனுடைய ஆணவம், இவன்கிட்ட இருக்கிற செல்வம், இவனுடைய தவம், இவன் என்னென்ன நினைக்கிறானோ எல்லாத்தையும் அதை மட்டும் எடுத்துட்டா பெசாம அடங்கிடுவான் இல்லையா. அதனால மாற்றார் உனக்கு வலி தொலைந்து, இவன் தான் வலியன், அவர்கள் வலி தொலைந்து எல்லாத்தையும் விட்டுட்டு உன் வாசற்கண், உன்னுடைய அந்த நிலைவாசல் இருக்குது இல்லையா, வெளியில கேட் இருக்குது இல்லையா, என்னன்னு சொல்ல போனா சரி அதான் சொல்ல கேட்ல காத்துட்டு இருப்பாங்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி உன் வாசற்கண் ஆற்றாது, இனி நீ ஒன்னை விட்டா கதியே இல்லை அப்படின்னுட்டு நினைக்கிறோம் இல்லையா. தோத்து போய் அவங்ககிட்டே போய் சரண்டர் ஆகிறோம் இல்லையா. மாற்றார் உனக்கு வலி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து அடிபணியுமா போலே. ஆனா அவங்க வந்தது தங்களுக்கு ஏதாவது பிரயோஜனப்படுங்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க, அடி பொறுக்க முடியாம வந்திருக்கிறாங்க, இப்படியெல்லாம் வந்திருக்கிறாங்க. ஆனா நாங்க வந்தது அப்படி கிடையாது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அவங்களுக்கு இருக்கிற அதே இயக்கம் எங்களுக்கும் இருக்கு. ஆனா அவங்க நோக்கம் வேற, எங்க நோக்கம் வேற. உன்னை போற்றியாம் வந்தோம், உன்னை பாடுவதற்காக, மங்களாசாசனம் செய்வதற்காக. பெரியாழ்வாருடைய பெண் பிள்ளை இல்லையா, அதனால போற்றியாம் வந்தோம் புகழ்ந்து போற்றுவதற்காக வந்திருக்கிறோம். 4 கதையை சொல்லி போற்றணும், புகழ்ந்து போற்றுவதற்காக வந்திருக்கிறோம். எப்படிப்பட்ட பாட்டு இது! ஏற்ற கலன்கள், இறைவனுடைய பெருமை. இது ஆச்சாரிய பெருமைன்னு சொல்றதா இதுல வருது. ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப, ரொம்ப அற்புதமான விஷயம். அதாவது அவர்கள் வள்ளல்கள் யாரு, ஆச்சாரியர்கள். அவங்களுக்கு போய் நம்ம ஒரு அர்த்தத்தை கேட்டோம்னா 5 நிமிஷம் 10 நிமிஷம் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. அந்த காலத்துல தினவடங்க சொல்லுதல் இருக்கு. காலட்சேபம்னாலேயே காலட்சே நற்போது போக்குதல் என்று சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் இருக்கு, இந்த குருவை மீறிய சிஷ்யர்களும் இருக்கிறாங்க. எதிர்பொங்கி மீதடிப்ப, அப்படிப்பட்ட வலிமையான சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. அது பார்த்தா ஆச்சாரியர்களுக்கு ரொம்ப வந்துருமா, ஆஹா நம்ம கொடுக்க வாங்கிக்கிறானேன்னுட்டு. நல்லா சாப்பிட்றவங்களை பார்த்தா சில பேருக்கு இன்னும் வச்சு அவங்களுக்கு இன்னும் உணவுகளை கொடுக்க வேண்டும் அப்படின்னு தோணும். விருந்தோம்பல் அதுதானே. அந்த மாதிரி நல்லா கிரகிக்கக்கூடிய பவர் இருந்ததுன்னு வச்சுக்கிங்க, ஆச்சாரியர்களுக்கு இப்படிப்பட்ட சிஷ்யம் கிடைச்சானே அப்படின்னுட்டு தோணும். 10 தடவை சொன்னாலும் ஒன்றும் புரியலன்னா அவங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கும். இப்ப அந்த மாதிரி கிடையாது. இது ஏற்ற கலங்கள் எதிர்பங்கி மீதளிப்ப மாற்றாதே. கொஞ்சம் கூட ஒரு ஆச்சாரியன் வித்தையை மறைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ மாற்றாது பால் சொரியும். இதுல பாலுங்கிறது உயிர். பாலுங்கிறது எப்படி உயிர், ஆத்மாவுக்கு பால், உடம்புக்கு தாய்ப்பால், ஆத்மாவுக்கு இந்த உயிர் பால். இந்த திருப்பாவை தானே ஆத்மாவை வளர்க்கக்கூடிய பால். அதனால பால் சொரியும், கொடுக்கும் இட சொரிய பாட்டும் கொட்டிக்கிட்டே இருக்குமா. ஒண்ணு கேட்டா 1 100 1000
கொடுப்பேன்னுட்டு ஆண்டாள் சொல்லியிருக்கிற ஐயா, எதுவுமே கொஞ்சம் கிடையாது ஆண்டாள் கிட்ட. எதை கேட்டாலும் 1 100 1000 தான். அதனால மாற்றாது பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தாய். இப்ப சாதாரண விஷயத்துக்கு வந்துருவோம். நிறைய பசுமாடு வச்சிருக்கக்கூடிய ஆற்றப்படைத்தாய் மகனே, அப்படிப்பட்ட நந்தகோபனுடைய அப்பாவினுடைய பெருமையை சொல்லி மகனுக்கு சொல்றது. அப்பதான் ஆத்மாவுக்கு ஒரு பெருமை இல்லையா? இவன் தந்தை என்னொற்றான் கொல் எனும் சொல் அது கிடைக்கணும் இல்லையா? அதனால இந்த அப்பாவை சொல்லணும். அதுதான் பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். பகவானுக்கு தன்னுடைய அடியார்களையும் தன்னை வளர்த்தவர்களையும் சொல்லணும். யசோதை பேரை சொன்னா பகவான் மகிழ்ந்து விடுவான், தேவகி பேரை சொன்னா பகவான் மகிழ்ந்து விடுவான். மாற்றாது பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். அங்க அப்பா ஒரு வள்ளல், இந்த பசுக்கள் ஒரு வள்ளல். ஒரு வீட்டுல ஒரே மாதிரி குணாம்சத்தோட தான் எல்லாம் இருப்பாங்க. பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தாய், அதெல்லாம் கிடைக்கக்கூடிய மகனே அறிவுராய். அறிவுராய்னா என்ன அர்த்தம்? எழுந்துரான்னுட்டு கிடையாது, ஏன்னா அறிதுயல்னுட்டு அர்த்தம். அவனுடைய துயலனா யோக நித்திரை. அதனால சயன கோலத்துல இருந்தாலும் அவர் சர்வஜனா இருக்கிறாரு. அது உனக்கு இது எனக்கு தெரியலையா, வந்தது தெரியலையாங்கிறாங்க. அறிவுராய், நாங்கெல்லாம் வந்து வெளியில நிக்கிறோமே தெரியலையா, அறிவுராய். ஊற்றமுடையாய். ஒரு பெரிய விஷயம் வாழ்க்கையில ஒவ்வொரு குழந்தைங்களும் இந்த பாசுரத்தை படிக்கணும். ஊற்றம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு அழிவு கிடையாது, அவர்களுக்கு தோல்வி கிடையாது, அவர்களுக்கு துக்கமே கிடையாது. எது இருக்கணும்? ஊக்கம் இருக்கணும். ஊக்கமுடையார். இந்த உலகமே ஊக்கமுடையார்கிட்ட தான் இருக்கு. அது பகவான் தான் ஊக்கமுடையவன்ல நம்பர் 1 இருக்கிறான். அதனால ஊற்றமுடையாய் பெரியாய். பெரியாய்னா இந்த உலகத்தை எல்லாம் படைத்து காத்து ரட்சித்து பிரளய காலத்திலே தன்னுடைய வயிற்றிலே வைத்தவனேன்னு அர்த்தம். அப்போ உலகில் தோற்றமாய், முதல்ல ஒரு பெரிய நட்சத்திரத்திலிருந்து தான் இந்த உலகம் எல்லாம் தோன்றியது. இந்த நட்சத்திரத்துக்கு சுடர்ன்னுட்டு பேரு, ஆதி சுடர்ன்ட்டு எம்பெருமான சொல்லுவாங்க. அதனால உலகின் தோற்றமாய், முதல்ல அந்த சுடர் தான் எழுந்தது. தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய். மாற்றார் உனக்கு வலி தொலைந்து உன் வாசற்கண். எப்போ ஒருத்தவன் கோயிலுக்கு போறான், எல்லாத்தையும் இழந்துட்டா போறான், எல்லாத்தையும் விட்டுட்டா போய் நிக்கிறான், எனக்கு போச்சேன்னு நிக்கிறான் இல்லையா? மாற்றார் உன இதுவரை நினைக்காதவன் இப்ப நினைக்கிறான் இல்லையா? மாற்றார் உனக்கு வலி தொலைந்து உன் வாசற்கண். ஆற்றாது, அவர்களெல்லாம் ஆற்றாமையினால வந்து நிற்கிறார்கள். எங்களுக்கும் ஆற்றாமை தான். அவங்களுக்கு பவு போயிடுச்சு, பதவி போயிடுச்சு, அது போயிடுச்சு, இது போயிடுச்சு, எங்களுக்கு நீ கிடைக்கலையேங்கிறது. அவங்க வந்தது உன்கிட்ட வாங்கிட்டு போறதுக்கு வந்தாங்க. நான் எல்லாம் உங்ககிட்ட பாடி கொடுக்கறதுக்காக வந்தேன். பாடி உன்னை போற்றியாம் வந்தம் புகழ்ந்தேலோரம்பாவாய், உன்னை புகழ்ந்து போடு மங்களாசாசம் செய்வதற்காக, போற்றி மந்திரங்களை சொல்வதற்காக வந்திருக்கிறோம், எங்களை நீ ரட்சிக்க வேண்டும் என்று சொல்வது போல அமைந்த அற்புதமான பாசுரம் இந்த பாசுரம். ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப, ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப, மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப, மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள்.